ஓம் சாந்தி. நான் அனைவரையும் என்னை பின்பற்ற வைக்க செய்யும் அர்ஜுனன். நான் அர்ஜுனன் என்ற லட்சியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து எனது லட்சணத்தில் கவனம் செலுத்துகின்றேன். பிரம்மா பாபா எவ்வாறு தன்னை அர்ஜுனர் என்று உணர்ந்து கொண்டு அனைத்திலும் நம்பர் 1 திகழ்ந்தாரோ, எனது செயல்கள் மூலமாக நானும் பிரம்மா பாபாவை போலவே குணங்களை வாரி வழங்கும் வள்ளலாகின்றேன். குணமூர்த்தி நான். நான் கண்கூடான எடுத்துக்காட்டு, பிரத்யக்ஷ சாம்பிள். மற்றவர்கள் சுலபமாக தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கு சகயோகம் செய்கின்றேன். ஞானத்தை தொடர்ந்து தானம் செய்து அனைவருக்கும் உதவி செய்கின்றேன். குணமூர்த்தி நான். ஓம் சாந்தி. 23/12/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் புத்துணர்ச்சி பெற வருகிறீர்கள். பாபாவை சந்திப்பதின் மூலம் பக்தி மார்க்கத்தின் களைப்பனைத்தும் விலகி விடுகிறது. கேள்வி: பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த விதிமுறையின் மூலம் புத்துணர்வு பெறச் செய்கின்றார்? பதில்: 1. பாபா ஞானத்தை சொல்லிச் சொல்லி உங்களை புத்துணர்வு அடையச் செய்கின்றார். 2. நினைவின் மூலமும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்ச்சி அடைந்து விடுகிறீர்கள். உண்மையில் சத்யுகம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகமாகும். அங்கு கிடைக்காத பொருள் என்பதே இல்லை. எந்த பொருளையும் அடைவதற்கு கஷ்டப்பட வேண்டி இருக்காது. 3. சிவபாபாவின் மடியில் வந்ததுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது. ஓம் சாந்தி. பாபா புரிய வைக்கின்றார். கூடவே இந்த தாதாவும் புரிந்து கொள்ளுகின்றார். ஏனென்றால் பாபா இந்த தாதாவின் மூலம், அதாவது மூத்த சகோதரரான பிரம்மாவின் மூலம் புரிய வைக்கின்றார். எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ அதுபோல இந்த தாதாவும் புரிந்து கொள்ளுகிறார். தாதாவை பகவான் என்று அழைப்பதில்லை. இது பகவானுடைய மகா வாக்கியம் ஆகும். பாபா என்ன புரிய வைக்கின்றார்? ஆத்ம அபிமானி ஆகுக. ஏனென்றால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளாமல் பரமபிதா பரமாத்மாவை நினைக்க முடியாது. இந்த சமயத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையற்ற நிலையில் இருக்கிறார்கள். தூய்மையற்றவர்களுக்குத்தான் மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. தூய்மையானவர்களை தேவதைகள் என்று அழைக்கிறோம். இது மிகவும் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே,
வாருங்கள் என்று மனிதர்கள்தான் அழைக்கிறார்கள். தேவி தேவதைகள் ஒருபோதும் இப்படி அவரை அழைக்க மாட்டார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா தூய்மையற்றவர்கள் அழைப்பதினால்தான் வருகின்றார். ஆத்மாக்களை தூய்மை ஆக்கி பிறகு தூய்மையான உலகத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார். ஆத்மாதான் பாபாவை அழைக்கிறது, சரீரம் அழைக்காதல்லவா? எப்போதும் தூய்மையாக இருக்கக்கூடிய பரலௌகீக தந்தையைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இது பழைய உலகமாகும். பாபா வந்து புதிய தூய்மையான உலகத்தை உருவாக்குகின்றார். எங்களுக்கு இங்கேயே அளவற்ற சுகம் இருக்கிறது என்று சொல்பவர்களும் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். பொருட்கள், செல்வம் நிறைய இருக்கிறது. எனவே அவர்கள் இதுதான் நமக்கு ஸ்வர்க்கம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய பேச்சை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கலியுக உலகத்தை ஸ்வர்க்கம் என்று புரிந்து கொள்வது கூட முட்டாள்தனமாகும். எவ்வளவு உளுத்துப்போன நிலை அடைந்து விட்டது. இருந்தாலும் கூட நாங்கள் ஸ்வர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகள் புரிய வைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன கல்புத்திக்காரர்களா? மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாதா என்று பாபா கேட்பார் அல்லவா? தாங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டால்தானே மற்றவர்களையும் அவ்வாறு மாற்ற முடியும். அதனால் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இதில் வெட்கப்படுவதற்கான விஷயம் ஒன்றுமில்லை. ஆனால் மனிதர்களுடைய புத்தியில் நிரம்பியிருக்கும் அரை கல்பத்தின் தலைகீழான வழிகள் விரைவாக ஒன்றும் மறந்து போவதில்லை. பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொள்ளாத வரைக்கும் அந்த சக்தி கிடைக்க முடியாது. இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றின் மூலம் மனிதர்கள் கொஞ்சமும் மாறுவதில்லை. நாளுக்கு நாள் இன்னும் தான் கெட்டு போய்விட்டார்கள். சத்தோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாகத்தான் ஆகியுள்ளார்கள். நாம் தான் சத்தோ பிரதானமான தேவி தேவதைகளாக இருந்தோம். எப்படி கீழே விழுந்து விட்டோம் என்பது கூட யாருடைய புத்தியிலும் இல்லை. யாருக்கும் கொஞ்சம் கூட தெரியவில்லை. மேலும் 84 பிறவிகளுக்கு பதிலாக 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் பிறகு எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? பாபாவை தவிர ஞான ஒளியை கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பின்னால் வாசல் வாசலாக அலைந்து ஏமாற்றமடைந்து கொண்டே இருக்கிறார்கள். கீழே விழுந்து விழுந்து குப்புறப்படுத்து விட்டார்கள். அதுபோல சக்தி அனைத்துமே முடிந்து போய்விட்டது. பாபாவை சரியான முறையில் தெரிந்து கொள்வதற்கு புத்தியில் கூட அந்த அளவு சக்தி இல்லை. பாபா தான் வந்து அனைவருடைய புத்தியின் பூட்டையும் திறக்கின்றார். அதனால் குழந்தைகள் எவ்வளவு புத்துணர்ச்சி அடைகிறார்கள். குழந்தைகள் தந்தையிடமிருந்து புத்துணர்ச்சி அடைய வருகிறார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. அழிவற்ற நாடகத்தின் இரகசியத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அவரவருடையதாகும். அதை மிகச்சரியாக அனைவரும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். 2. குறிக்கோள் மற்றும் லட்சியத்தை தன் கண் முன்னால் வைத்து மிகுந்த குஷியில் தோள்கள் குலுங்க நடனமாட வேண்டும். நாம் இந்த படிப்பின் மூலம் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வரதானம். நினைவு மற்றும் சேவையில் சக்திசாலியான ஆதாரத்தின் மூலமாக தீவிர வேகத்தில் முன்னேறக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுக. நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலியான ஆதாரத்தின் மூலம் தீவிர வேகத்தில் முன்னேறக்கூடிய மாயையை வென்றவர் மாயாஜீத் ஆகுக. விளக்கம். பிராமண வாழ்க்கையின் ஆதாரமே நினைவு மற்றும் சேவை ஆகும். இந்த 2 ஆதாரமும் சதா சக்திசாலியாக இருந்துவிட்டால் நீங்கள் தீவிரமான வேகத்தில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். மாறாக
சேவை அதிகம், நினைவு குறைவு என்றாலும், நினைவு அதிகமாக உள்ளது, சேவை குறைவு என்றாலும் அங்கே தீவிர முன்னேற்றம் என்பது இருக்காது. நினைவு மற்றும் சேவை இரண்டுமே தீவிரமாக இருக்க வேண்டும். நினைவும் தன்னலமில்லாத சேவையும் ஒன்றாக இருந்தால் சுலபமாக மாயையை வெற்றியடையலாம். ஒவ்வொரு செயலிலும் அந்த செயலின் முடிவுக்கு முன்பே சதா வெற்றி தென்பட்டுவிடும். அத்தகைய மாயையை வென்ற மாயாஜீத் ஆகுக. ஸ்லோகன்: இந்த உலகத்தை ஆன்மீக விளையாட்டுக் களம் என்றும், பிரச்சனைகள் அல்லது துன்பங்களை ஆன்மீக பொம்மைகள் என்றும் புரிந்து கொண்டு செல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.